வணக்கம் காற்றம் கடலும் மீனவன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன செய்கிறாங்கண்டா, என்னடா இந்த மனுஷன் மீனை போட்டு கொத்திக்கிட்டு இருக்காப்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து கொத்தலை. இவங்க என்ன பண்ணுறாங்கண்டா, கடலில் வந்து மீன் வளர்க்குறாங்க. அந்த மீனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி தான் இப்போ வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்னதாக வெட்டுறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கேன். அது ஏன் ரொம்ப சின்னதாக வெட்டுறாங்கன்னா, அவங்க இப்போ தான் வந்து அந்த மீன் குஞ்சு வந்து கடலுக்குள்ளே விட்ருக்காங்க. அது வந்து சின்ன மீனாக இருக்கிறனால வந்து அது வந்து பெரிய மீனை வந்து சாப்பிட முடியாது. அதனால அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, சின்னதாக வந்து கொத்தி போட்டால் தான் வந்து அது ஈஸியாக சாப்பிட முடியும். ஏன்டா வந்து கடலில் வந்து சுற்றி திரியிற மீனாச்சு எங்கேயாச்சும் போய் இறைய பிடிச்சி சாப்பிட்ரும். ஆனால் இந்த மீன் அப்படி கிடையாது. இவங்க வளர்க்குற மீன் அந்த கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறனால இதுக்கு நம்ம இறை கொடுத்தா மட்டும்தான் அது உயிர் வாழ முடியும். அதனால தான் வந்து அது சாப்பிட்ற மாதிரி அதை வந்து கொத்தி போடுறாங்க. பார்த்துக்கிறங்க. இதே மாதிரியே வந்து வருஷத்தில் 365 நாள் தினமும் அந்த இறை போட்டால் தான் அந்த மீன் வந்து வேகமாக வளரும். குறிப்பிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஆடு மாடு நம்ம எப்படி வளர்ப்போமோ அது மாதிரி தான் இந்த கடல்லையே வந்து மீன் வளர்க்குறது. அடுத்த வாட்டி டைம் கிடச்சிச்சாக்க உங்களுக்கு அந்த மீனை வந்து அந்த கூண்டை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் காட்டுக்கடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க.